கிளாமரா இருக்கிறதுக்கு பேஜென்ட்ரி கிடையாது, அவங்க ஹியூமனா இருக்கிறதுக்கு தான் பேஜென்ட்ரி. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், இந்த பாடி ஆர்ட் பண்ணுறப்பெல்லாம் அதெல்லாம் வந்து என்னவோ ஒரு பயம் இருந்துச்சு, என்னோட அது அப்படின்னு. எப்போ நான் பிளட்டு கிட்டெல்லாம் மேக்கப்பில் பெயிண்டில் அடிக்க ஆரம்பிச்சிட்டோன்னே பயமே போயிடுச்சு. ஓஹோ, நிறைய பேர் வந்து என்னை வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நீ ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்க, இவ்வளோ நல்லா அச்சீவ் பண்ண, எதுக்கு போய் நீ கிளாமர்? ஏன்னா நான் ஸ்விம் சூட்டெல்லாம் வந்து போஸ்ட் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஃபேமிலி தான் சொன்னாங்க, உனக்கு நீ வந்து சப்போர்ட்டாக பண்ணுமா, நீ கான்ஃபிடென்ட்டாக இருன்னு சொல்லி. ஃபஸ்ட்டு இந்தியன் உள்ளே போகிறதுக்கே பயமாக தான் இருக்கும். பட் எனக்கு மெயின் இது பார்த்தீங்கன்னா படித்தேன். படித்தோடனே நான் வந்து நிறைய டீச்சர்ஸ்க்கு வந்து அசிஸ்டண்ட்டாக இருந்தோன்னே அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹெட் போஸ்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். எந்த முயற்சியுமே நீங்கள் ட்ரை பண்ணால் தான் உண்டு. வெளியே இன்டர்நேஷ்னலெலாம் எவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருந்தாலும் இந்தியாவில் வாங்குறப்ப இன்னும் பெருமை. எனக்கு ஆஸ்கர் வாங்குவேன் கண்டிப்பாக, அது முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், கண்டிப்பாக கிடைக்கும். சிவகார்த்திகேயன் சத்யராஜ் நடிப்பில் ஒரு சூப்பர் ஹிட் ஃபேமிலி என்டர்டைனர் பிரின்ஸ். இன்றைய காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். நீங்கள் நிறைய ஆட்ஸும் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ ஹாலிவுட்டில் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொன்ன வரைக்கும் அந்த ஆட்ஸ் எல்லாம் வந்து நிறைய அந்த பெயிண்ட் எல்லாம் பாடி பெயிண்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம தமிழில் வந்து இந்த கிராமத்து கலைகளில் தான் இந்த புலியாட்டம் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நீங்கள் சொன்ன அந்த பெயிண்ட் நான் பார்த்துருக்கேன். பட் ஆட்ஸ்லலாம் வந்து அவ்வளோவா யூஸ் பண்ணதே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் என்ன மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ஐடியா வச்சுருக்கீங்க மேம்? இப்போ உங்களுக்கு ஃபேரி டெய்ல்ஸில் வந்து கூட பார்த்து தானே அந்த ட்ரெஸ் எல்லாம் டிசைன் பண்ணுறாங்க, இப்போ கவுன்ஸ் இதெல்லாமே. அதே மாதிரி இன்ஸ்பிரேஷன் எடுத்து டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஆட் கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி ஆடும் பண்ணலாம். நம்மளோட கலைகள்லாம் இருக்குல்ல, அந்த காலத்து வந்து பார்த்திங்கன்னா சிலைகளில் கூட பிரைடல் லுக்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டாச்சு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து ஜுவல்லரி போட்டு கூட எடுக்கலாம் மாடல். ஸோ அதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் ஐடியா, ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்குது சொல்கிற மாதிரி. ஸோ அந்த ஒரு இவங்களுக்கே வந்து ஸ்கல்ப்சருக்கே ஒரு ஆசை வந்துடுச்சு, இப்போ வந்து நகையை போட்டு பார்க்கணுன்ற மாதிரி கூட ஒரு ஸ்டோரி எடுக்கலாம். ஸோ நிறையா இருக்குது. இட்ஸ் அ கான்செப்ட் வைஸ் நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாடல்ஸ் வந்து அழகாக இருக்காங்க, அவங்க மட்டும் தான் போகணுன்ற மாதிரி காட்டுறாங்க, அப்படி இல்லை. ஸோ வந்து ஃபேண்டசி லுக்ஸ்லேயும் வந்து கேர்ள்ஸ் இருக்காங்க, அந்த மாதிரி லுக்லேயும் கொடுக்கலாமே. அந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் இருக்குது. இங்கே சான்ஸ் கொடுத்தாங்கன்னா ஃப்யூச்சரில் பண்ணலாம். கண்டிப்பாக மேம். எப்பவுமே ஒரு புது விஷயத்துக்கு எங்கள் சென்னையில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஃப்யூச்சரில் இன்னும் நீங்கள் சொன்ன விஷயத்தில் சக்ஸஸ் ஆகி நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு 2 பேரை வந்து நீங்கள் ட்ரைனிங் பண்ணுறீங்க. அந்த மிஸ் வேர்ல்டு, பியாக்னெட் இதுக்கெலாம் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு நான் தப்பாக சொன்னேன்னு எனக்கு தெரியல. ஸோ அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பிகாஸ் நான் நினச்சேன் வருஷத்துக்கு எப்படியும் வந்து ஒரு 40 மெம்பர்ஸ் 50 மெம்பர்ஸ்லாம் ட்ரைனிங் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி மேம் அந்த ட்ரைனிங் ஃபஸ்ட்டு எப்படி கொடுக்குறீங்க? அது எதனால் வெறும் 2 பேரை ரொம்ப லிமிட்டடாக நீங்கள் கொடுக்குறீங்க? ஏன்னா யூஸ்வலாகவே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு அவங்க இன்டர்வியூ மாதிரி எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்காங்களா, அவங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா இதுக்கு. ஏன்னா வரவங்க எல்லாமே வந்து மிஸ்ஸஸ் கேட்டகரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேமிலி, அவங்களோட இது சப்போர்ட் ஆஃப் மணி, ப்ளஸ் வந்து அவங்க டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் இதுக்கு ஒன்றுத்துக்கும். ஸோ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா பேஜெண்ட்னா ஸ்பீச் ட்ரைனிங் இருக்கும், அதுக்கப்புறம் வாக் பண்ணுறதுக்கு இருக்குது, ஹேபிட்ஸ் வைஸில் வந்து பழக்கங்கள், டேபிள் மேனர்ஸு, அதுக்கப்புறம் வந்து க்ரூமிங் செஷன், அவங்க ஸ்கின்னை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, ஹேரை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கப்புறம் இதெல்லாமே இருக்குது. ஏன்னா இந்தியாவுக்குள்ளே இது பார்ட்டிசிபேட் பண்ணுற பேஜெண்ட் கிடையாது. அண்டு ஒரு டீச்சராக இருக்கப்போ ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணும், அவங்க லைஃப் ஸ்டைலில் அவங்க மாற்றுறாங்களா என்ன. நம்ம மாடர்னாக கிளாமராக இருக்கிறதுக்கு பேஜென்ட்ரி கிடையாது, அவங்க ஹியூமனாக இருக்கிறதுக்கு தான் பேஜென்ட்ரி. கரெக்டானவன். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேர் ஆர்டிஃபிஷியலாக நடிப்பாங்க, அது தப்பு. ஸோ அவங்களுக்குள்ளே இருக்க உண்மையான ஹியூமனிட்டி என்ன இருக்குது அதை கொண்டாடுமா. அவங்க வந்து ஹெல்த் வைஸில் வந்து எப்படி அவங்க ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். இப்போ வந்து சில பேருக்கு பார்த்திங்கன்னா குண்டாக இருப்பாங்க, அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு கால் வலி இருக்கும், மூட்டி வலி இருக்கும். அது வந்து 1 இயரில் என்ன ஆகும்னா அந்த எக்ஸசைஸ்லாம் கொடுத்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகும். ஏன்னா அங்கே போட்டி போகிறப்ப ஃபிட்னஸ் ட்ரைனிங்கும் உண்டு. அப்போ எல்லாம் வீடியோ எடுப்பாங்க, நம்ம இந்தியாவுக்காக ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு அதெல்லாமே காட்டுவாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த டேலண்ட் ரவுண்டுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு ட்ரெயின் பண்ணுவோம். அவங்களுக்கு எதில் வந்து டேலண்ட் ரவுண்ட் வேணுன்றது கண்டிப்பாக வேணும். அதனால் நாங்கள் வந்து மோஸ்ட்டாக இப்போ வந்து நான் வந்து நேஷ்னல் டைரக்டராக இருக்கிறப்ப 2 பேர் செலக்ட் பண்ணுறது அந்த காரணம் தான். ஒரு ஃபுல் இதாக இருக்கணும். நிறைய பேரை அழைச்சிட்டு போய் பேர் எடுக்கிறதுல ஒன்றும் இல்லை, ஒருத்தங்களுக்கும் அமிச்சாலும் அவங்க வின் பண்ணிட்டு வராங்களா, அதுதான் மெயின். பட் கண்டிப்பாக நாங்களாம் என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி மிஸ் வேர்ல்டு, அந்த மிஸ் பியாக்னெட் இதுக்கெலாம் போகிறாங்க அப்படின்னா நல்ல வந்து ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணணும், ஒல்லியாக இருக்கணும், பார்க்கறதுக்கு நல்லா க்ளோயிங்காக இருக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சிருக்கோம். பட் நீங்கள் சொல்கிறத பார்த்தா எல்லாமே வந்து நம்ம பர்ஃபெக்டாக, இன்ஃபேக்ட் நம்ம ஜென்ரல் நாலேஜ் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இதில் வந்து எப்படி மேம் இப்போ ஒருத்தவங்க அதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னா என்ன பேசிக் குவாலிஃபிகேஷனாக உங்களுக்கு இருக்கணும்?
குவாலிஃபிகேஷன் வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு அளவுக்கு 2 லாங்குவேஜாக தெரிஞ்சிருக்கணும். நம்ம நேட்டிவ் லாங்குவேஜும் இல்லை, அதனால இங்கிலீஷ்ன்றது ரொம்ப மஸ்ட் இன்டர்நேஷ்னலாக போகிறப்ப. ஸோ அது தெரிஞ்சிருந்தா தான், அதனால தான் அந்த 1 இயர் என்னென்னா அந்த ஸ்பீச் எல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஸோ ஸ்கூலிங்லேருந்தே பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அதை பற்றி ஒன்றுமே இல்லை. இது ஏன்னா மிஸ்ஸஸ் கேட்டகரிக்குன்றதுக்கு இந்த நீங்கள் டாக்டராக தான் இருக்கணும், இன்ஜினியராக தான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் இருந்தாலே கண்டிப்பாக வின் பண்ணலாம். ஸோ இப்போ அண்ட் இதில் டயட்லாம் கூட சொல்லி தருவாங்களா மேம்? எப்படி டயட் இருக்கணும், எப்படி அவங்க வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும், இதெல்லாம் சொல்லி தருவாங்க? கண்டிப்பாக டயட்டிஷியன் எங்கள் டீமில் இருக்காங்க. அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க என்ன உங்கள் டெய்லி ருட்டீன் இருக்கணும். அதுக்குன்னு நீங்கள் வந்து டெய்லி இங்கிலீஷ் ஸ்டைலில் தான் சாப்பிட்ணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நம்ம உணவில் என்னென்ன வந்து கிடைக்குதோ அதை வந்து எப்படி வச்சு மெயின்டைன் பண்ணணுன்றதை அவங்க சொல்லிடுவாங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து என்னென்னா பார்த்திங்கன்னா ஹெல்த் வைஸாகவும் வந்து எஃபெக்ட் ஆகிருப்பாங்க. குண்டாகிறதுன்றது ஒன்லி இது மட்டும் கிடையாது, ஹெல்த் வைஸும் எஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ அவங்களுக்கு பார்த்து தான் நம்ம ட்ரெயின் பண்ண முடியும் நிறைய பேருக்கு. ஸோ அது அவங்க டயட்டு பிளட் டெஸ்ட்லாம் பார்த்துட்டு டயட்டிஷியன் பார்த்து அவங்க கைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்பீச்சுக்குன்னு தனியாக ஒரு ட்ரைனிங் டீம் இருக்காங்க, அவங்க வந்து அதை ட்ரெயின் பண்ணுவாங்க. நான் வந்து மேக்கப் டிபார்ட்மெண்ட், ஸோ மேக்கப், ஹேர், ஸ்கின் எல்லாம் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றது வி டீச். ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வி ஹேவ் பீப்புள். ஸோ அவங்க எல்லாமே குவாலிஃபைடாக இருப்பாங்க, அவங்க ட்ரெயின் பண்ணுறது தான் இந்த ப்ராஜெக்ட். சூப்பர் மேம். அண்ட் நீங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்றதுனால இங்கே இருக்க மேக்கப் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆல் ஓவர் த வேர்ல்டு அங்கெல்லாம் எப்படி மேக்கப் போடுறாங்க, அங்கே என்னமா டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அதோட நம்ம இந்த மேக்கப் கம்பேர் பண்ணும்போது எந்த விஷயம்லாம் ஒரு மைனஸாக நம்ம இதில் இருக்குது அப்படின்னு சொல்வீங்க, இதெல்லாம் மாற்றிக்கணும் அப்படின்னு? பார்த்திங்கன்னா அங்கே வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸ்கின்னு வந்து ஹெல்த்தியாக தெரிகிற மாதிரி மேக்கப் போட சொல்லுவாங்க, ஓவர் கவரேஜஸ் இருக்காது. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஐ அண்ட் லிப்ஸ் தான். லிப்ஸை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக நேச்சுரலாக வைக்கணும் அப்படின்றது இருக்கும். இங்கே கொஞ்சம் ஹெவியாக போயிட்டுருக்கு. இப்போ இருக்க இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஹெவி மேக்கப் விரும்புகிறாங்க. ஏன்னா சில பேருக்கு உண்மையாகவே வந்து மார்க்ஸ் எல்லாம் இருக்காது, ஆனாலுமே அந்த ஃபுல் இது காட்டும். சில இது ஃபால்ஸ் காட்டினா கூட அது அழகாக தான் இருக்கும் உண்மையாகவே, சில மார்க்ஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபுல் கவரேஜ் இல்லாமல் நேச்சுரலாக இங்கே பண்ணால் நல்லாயிருக்கும். அது வந்து மெயினாக வந்து ஸ்கின்னை வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அவங்களும் கிளைண்ட்டும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வரணும்ல. மேபி அவங்க வந்து ரெடியாக வந்து மெயின்டைன் பண்ணாத கிளைண்ட் வந்துருந்தால் என்ன பண்ண முடியும், அதனால வந்து ஃபுல் கவரேஜ் பண்ணுறாங்களா என்னன்னு சொல்ல முடியாது. பட் நேச்சுரலாக மெயின்டைன் பண்ணால் எப்பொழுதுமே அது சக்ஸஸாக இருக்கும்னு என்னோட விருப்பம். கண்டிப்பாக நிஜமாக ரொம்ப உண்மையான விஷயம் தான் அது. ஸோ இங்கேருந்து நீங்கள் அங்கே ஃபஸ்ட்டு போயிருப்பீங்கல்ல ஃபாரினுக்கு, ஸோ அங்கே போகும்போது நீங்கள் சந்திச்ச ஸ்ட்ரகிள்னு என்ன சொல்லுவீங்க? இப்போ நிறைய பேர் வந்து புது கண்ட்ரி, எனக்கு என்ன பண்ணணும், எங்கே போய் என்னதான் இருந்தாலும் இங்கேருந்து நம்ம தைரியமாக போகும்போது அங்கே போய் எல்லாமே புதுசாக இருக்கும், நியூ பீப்புளாக இருந்திருப்பாங்க, ஒரு லாங்குவேஜ் ஸ்ட்ரகிளாக இருக்கட்டும், இல்லை மற்றவங்க கூட நம்ம பேசுகிற அந்த கம்யூனிகேஷன் ஸ்ட்ரகிளாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ண சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ்னால் என்ன சொல்வீங்கண்ணா? உண்மையாகவே வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் உள்ளே போகிறதுக்கே பயமாக தான் இருக்கும். பட் எனக்கு மெயின் இது பார்த்திங்கன்னா படித்தோடனே நான் வந்து நிறைய டீச்சர்ஸ்க்கு வந்து அசிஸ்டண்ட்டாக இருந்தோன்னே அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹெட் போஸ்ட் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் ஃபுல் டிபார்ட்மெண்ட் போஸ்ட் கொடுத்தாங்க. அப்பயும் வந்து நம்ம வந்து அவங்களோட வந்து எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணணும். நம்ம வந்து எப்படி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நம்மளோட பவர் ஆஃப் நாலேஜ், நம்ம ஒர்க் பண்ணுற ஸ்டைலு, அவங்களோட ப்ரொஃபஷனலிசம், இதெல்லாம் உண்மையாகவே அங்கே வந்து கற்றுக்கிட்டேன். அண்ட் வந்து கரெக்ட் டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, கரெக்ட் டைமுக்கு முடிப்பாங்க. அதே மாதிரி சொன்னாங்கன்னா அந்த ப்ராமிஸ்னால் அது வந்து 100% அதுக்கு மேலே 200% ரிசல்ட் இருக்க மாதிரி தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ணலாம், எங்கேனாலும் உலகத்தில் ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம என்ன சொல்கிறது, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னு சொல்கிறாங்கல்ல, ஃபஸ்ட்டு நானும் பயந்து தான் இருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸு, இந்த பாடி ஆர்ட் பண்ணுறப்பெல்லாம் அதெல்லாம் வந்து என்னவோ ஒரு பயம் இருந்துச்சு, என்னோட அது அப்படின்னு. எப்போ நான் பிளட்டு கிட்டெல்லாம் மேக்கப்பில் பெயிண்டில் அடிக்க ஆரம்பிச்சிட்டோன்னே பயமே போயிடுச்சு. ஓஹோ நம்ம தான் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து அந்த டெக்னிக்ஸ்லாம் கற்றுட்டு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறப்ப தே ஸ்டார்டட் லவ்விங் மை ஒர்க். அண்ட் வந்து கண்டிப்பாக வந்து இப்போ அப்படிலாம் கிடையாது. இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அவதார் மூவிலே எவ்வளோ இந்தியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது. ஏன்னா அங்கங்கே நான் வந்து படித்தேன் ப்ளஸ் லிவ் பண்ணிகிட்டு இருந்தனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக ஆனாங்க, இன்ன வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ ஹோல் யூனிவர்ஸே வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இட் இஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. அண்ட் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வின் பண்ணியிருந்தாங்க. அவங்கள நெயில் ஆர்ட்டில் பண்ணால் நாங்கள் 2 பேர் தான் செலக்ட் ஆகிருந்தோம். அது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு எனக்கு. வெளியே இன்டர்நேஷ்னலெலாம் எவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருந்தாலும் இந்தியாவில் வாங்குறப்ப இன்னும் பெருமை. ஏன்னா நம்ம ஃபேஸ் தெரிஞ்சவங்களாம் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறாங்களே, அந்த ஒரு இது. அண்ட் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்தியன் இதில் வந்து இப்போ இந்த அவார்ட்ஸ் வந்து எனக்கு வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் நிறைய பேர் வந்து கொடுத்தது எல்லாமே. பார்த்திங்கன்னா இவங்க நல்லா பண்ணுவாங்க, இவங்களோட இதெல்லாம் பாருங்கன்னு சொல்லிட்டு ஐ சென்ட் மை ப்ரொஃபைல், அந்த ஒரு செலெக்ஷனில் தான் கொடுத்துருந்தாங்க. இன்னும் இந்த ஒரு அவார்டு மட்டும் இல்லை, இன்னும் நிறையா வின் பண்ணணுன்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக வின் பண்ணுவேன். கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணுவீங்க. நான் ஆல்ரெடி நிறைய அவார்ட் நீங்கள் வாங்கியிருக்கீங்க மேம். ஒரு லிஸ்ட்டே இருந்துச்சு, எனக்கே வந்து சத்தியமாக அவ்வளோ மெமரி பவர் இல்லை. நிறைய இன்டர்நேஷ்னலாகவும் நீங்கள் வந்து அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் பெஸ்ட் அவார்டு அப்படின்னா இந்த அவார்டு எப்பவுமே என்னோட க்ளோஸ் டு மை ஹார்ட், மறக்கவே முடியாது அப்படின்னா எந்த அவார்டு நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்க?
லைக் நிறைய என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பியூட்டி அவார்ட்ஸ்னு ஒன்று கிடச்சிது. தட் இஸ் அப்போ ஸ்டார்டிங் கரியர்னால அப்கமிங் மேக்கப் ஆர்டிஸ்ட்னு கிடச்சிது. அதுவே பெருமையாக இருந்தது. ஆனால் என்ன சொல்கிறேன், இந்த அவார்டு தான் வந்து இதுன்னு இல்லை, அதெல்லாம் ரெக்கக்னிஷன். இன்னும் நிறையா முயற்சி பண்ணுற ஒரு இதுக்காக தான் இந்த அவார்ட்ஸு என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு ஆஸ்கர் வாங்குவேன் கண்டிப்பாக, அது முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், கண்டிப்பாக கிடைக்கும். அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது ஃபிலிமில், நான் ஒர்க் பண்ணி கண்டிப்பாக டீமாகவே வின் பண்ணலாம். சூப்பர் மேம். நான் வந்து இப்போ அட்வான்ஸாக விஷ் பண்ணிக்கிறேன். ஃப்யூச்சரில் உங்கள் டிவியில் பார்க்கும்போது நம்ம இன்டர்வியூ எடுத்தோமே அப்படின்னு எனக்கு ஒரு பெருமையாக இருக்கும் மேம். அண்ட் நீங்கள் வந்து இப்போது ஃபிலிம்ஸ் அப்படின்னா எந்த லாங்குவேஜ் ஃபிலிமில் ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப ஆசைப்படுறீங்க? நீங்கள் ஆல் ஓவர் த வேர்ல்டு நிறைய வந்து மேக்கப் பண்ணியிருக்கிறதுனால இப்போ தமிழ் அப்படின்னு சொல்லி நான் உங்களை ஷார்ட் பண்ணிட மாட்டேன். எந்த லாங்குவேஜ் ஃபிலிமில் நீங்கள் வந்து ரொம்ப இன்னோவேட்டிவாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க? எனக்கு தெலுங்கு இண்டஸ்ட்ரி வந்து ஏன் அது வந்து புராண இதெல்லாம் நிறைய எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி இருக்கப்ப எங்களுக்கு கிரியேட் பண்ணுறதுக்கு லுக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். தமிழில் இப்போ வந்திருக்கு கண்டிப்பாக, அதை சொல்லவே கூட. அது ஆமாம், அதுவும் நல்லா இருக்குது. ஸோ எது மாதிரி அந்த மாதிரி நம்ம ட்ரெடிஷ்னலாக நம்ம அந்த காலத்து இதெல்லாம் லுக்கெல்லாம் கொண்டாந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் வேலை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். சூப்பர் மேம். அண்ட் இப்போது நீங்கள் கரெக்டாக வந்து என்னென்ன விஷயம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சோஷியல் சர்வீஸும் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதை பற்றி ஒரு 2 விஷயம் சொல்லிவிட்டு அப்புறம் என்னென்ன விஷயம்லாம் இப்போ கரெக்டாக நீங்கள் ப்ராஜெக்ட்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க? சின்ன சின்ன விஷயங்கள் யாராவது குரூப்பாக பண்ணுறப்ப அவங்களோட சேர்ந்து சோஷியல் சர்வீஸ்னால் எனக்கு வந்து அண்ணன் தான் வந்து சோஷியல் சர்வீஸ்ன்னு நினைக்கல, நான் நாலேஜை வந்து சோஷியல் சர்வீஸாக நினச்சிருக்கேன். அது சொல்லக்கூடாது, ஏன்னா அவங்க நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் நான் வந்து சக்சீட் ஆகிருக்கேன்னு அர்த்தம். நான் எவ்ரி இயர் லைக் ஒரு 2 பர்சனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அண்டர் ப்ரிவிலேஜ் லேடிஸ் வந்து ஹஸ்பண்ட் இல்லை இவங்கெல்லாம் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்துருக்கேன். லண்டனோட எல்லா சிலபஸும் அவங்கள ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். அவங்க தான் வந்து கூட வந்து அசிஸ்ட் பண்ணுறாங்க நிறைய இது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கேட்பாங்க, டிரான்ஸ்ஜெண்டராக இருப்பாங்க, இதாக இருப்பாங்க, அவங்களுக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி என்னால் முடிஞ்சதை செஞ்சுட்ருக்கேன். ரொம்ப நான் சொன்னேன்ல, ரொம்ப சூஸியாக ஏன் 2 பேர் தான் பண்ணுறீங்க, 100 பேருக்கு பண்ணலாமே, எனக்கு 2 பேர் பண்ணாலே போதும், எனக்கு வந்து டைம் அவங்களோட இருக்கணும் அப்படின்ற ஒரே இது. அவங்கள என்ன புரிஞ்சுக்கணும், என்னோடது கரெக்டாக பார்த்திங்கன்னா இப்போ நான் பெரிய ப்ராஜெக்ட்லாம் எடுத்தால் டீம் இருந்தால் தான் நான் சக்ஸஸ் பண்ண முடியும், இல்லைனா பண்ண முடியாது. ஒர்க் ஒரு 10 பேரை ரெடி பண்ணணும்னா நான் எப்படி தனியாக பண்ண முடியும்? ஸோ அவங்க வந்து கரெக்டாக பண்ணிடுவாங்க, முன்னாடி நாளே நாங்கள் ரெடி பண்ணிடுவோம், இது மாதிரி லுக்குன்னா அதை ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் கொண்டு வருவாங்க. அப்படிதான் அந்த சோஷியல் சர்வீஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். அதுவே எவ்வளோ பெரிய ஒரு எஜுகேஷன் கொடுக்கறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை, அதுவே அவங்க லைஃப்பில் எல்லாமே கொடுத்த மாதிரி இருக்கும்ல மேம். கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்து இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க யாராவது ஒரு பர்சன் வந்து அவங்களோட நேம் அப்படி இல்லைன்னா யாராவது மென்ஷன் பண்ண நீங்கள் விரும்புகிறீங்களா? இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. பார்த்திங்கன்னா மேரின்லாம் இருக்காங்க, என்னோட மேரின்னு சொல்லிட்டு. அவங்களாம் வந்து 16 வருஷம் என்னோட சலூன் வச்சுருந்தேன்னா, ஸோ அந்த டைம்லேருந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களாம் வெரி கிரேட் ஹெல்ப். ஸோ அது அப்புறம் டீனான் இருக்காங்க, உமான் இருக்காங்க, இவங்கெல்லாம் இஸ் அ கிரேட் சப்போர்ட் எனக்கு. பட் நீங்கள் பெரியசாக வந்தது, நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி வந்தது மட்டும் இல்லாமல் நிறைய பேரையும் வந்து தூக்கி கொடுத்துருக்கீங்க, கை கொடுத்து, ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து மேரேஜ்க்கு அப்புறம் நீங்கள் நிறையா, மேரேஜ்க்கு முன்னாடி பண்ணதை விட மேரேஜ்க்கு அப்புறம் தான் நீங்கள் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அந்த ஜேர்னியை பற்றி சொல்லுங்கள். பிகாஸ் நிறைய லேடிஸ் வந்து மேரேஜ்க்கு அப்புறம் தான் கொஞ்சம் டிப்ரெஸ் ஆகி எனக்கு வீட்டு வேலைலாம் இருக்குது, என்னால் எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லி அவங்களே அவங்கள வந்து அந்த மாதிரி நினச்சிப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக ஒரு விஷயம் சொல்லணுன்னா என்ன சொல்லுவீங்க? ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். எந்த முயற்சியுமே நீங்கள் ட்ரை பண்ணால் தான் உண்டு. அண்ட் ஃபேமிலியோட சப்போர்ட்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் அது வந்து சக்ஸஸ் ஆகும். மெயினாக வந்து இப்போ நம்ம போய் ஒரு தொழில் எடுத்து பண்ணுறோன்னா கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். ஃபேமிலி பற்றி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா ஒர்க்கே நடக்காது. ஸோ ஃபேமிலி சப்போர்ட் இருந்து அதை வந்து எப்படி ஒரு இதை பிடிச்சிருந்ததுன்னா அதை எப்படி டெவலப் பண்ணணும், அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, முக்கியமாக வந்து அதை டெவலப் பண்ணுறதுக்கு ஸ்கில்லும் பார்க்கணும், என்னென்ன ரூல்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும், எப்படி வந்து நம்ம அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா மீடியா இஸ் அ கிரேட் சப்போர்ட். ஸோ அதை பற்றியும் நாலேஜ் தெரிஞ்சுக்கணும். எல்லா தொழிலையும் நான் சொல்கிறேன், ஒரு ஊறுகாய் விற்கிறதா இருந்தாலும் சரி, மேக்கப்பை வந்து செல் பண்ணுறதுனாலும் இன்றைக்கி மீடியா இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது நாலேஜும் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அது இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி மணி இன்வெஸ்ட்மெண்ட், மணி சப்போர்ட் இருக்கணும்ல. அகலக்கால் வைக்காமல் எது நம்ம ஃபஸ்ட்டு முடியுமோ அடுத்த ஸ்டெப்பாக கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணியிருந்து கரியரை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டாடலாம். ஸோ இப்போ நம்மளுடைய ஃபேமிலி மேம் கண்டிப்பாக அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது நீங்கள் இந்த தடவை அச்சீவ் பண்ணியிருக்கிறதுல எங்களுக்கு தெரியுது. ஸோ அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். I have 2 children, a daughter and a son, and my husband. ஸோ இவங்க தான் வந்து என்னோட பேக் போன்னு சொல்லலாம் எல்லா சப்போர்ட்டுக்கும். என்னை நம்பி வெளியூர் ஃபுல்லாக நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் 21 இயர்ஸ். தைரியமாக அனுப்புவாங்க. சின்ன பிள்ளையிலேருந்தே அவங்க வந்து வெரி ஹெல்ப்ஃபுல். உடம்பு சரியாட்டி கூட நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு ஒரு சப்போர்ட் இருக்கும். அதே மாதிரி மாடலாக இருக்கப்போ எனக்கு வந்து நிறையா சப்போர்ட் அவங்க கொடுத்தாங்க. ஏன்னா மாடல் ஆகிறப்பே கேட்டாங்க, நீ வந்து ஏன்னா நிறைய பேர் வந்து என்னை வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நீ ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்க, இவ்வளோ நல்லா அச்சீவ் பண்ண, எதுக்கு போய் நீ கிளாமர். ஏன்னா நான் ஸ்விம் சூட்டெல்லாம் வந்து போஸ்ட் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ வந்து என்னை ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்தப்போ ஃபேமிலி தான் சொன்னாங்க, உனக்கு நீ வந்து சப்போர்ட்டாக பண்ணுமா, நீ கான்ஃபிடென்ட்டாக இருன்னு சொல்லி அவங்க தான் பேக் போனாக இருந்தாங்க.
ஸோ இட்ஸ் நம்ம ஸ்விம் சூட்டுன்றது வந்து நம்ம கிளாமர் காட்டுறதுக்காக இல்லை, இட்ஸ் அபவுட் ஸ்கின். இந்த ஸ்கின்னை வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து இதே உடம்புல தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த கான்ஃபிடென்ட் ஏன் வந்து நம்ம வரல, அந்த இது வந்து காட்டுறதுக்குன்னு இல்லை, நம்மளுக்கு வந்து இந்த பாடியில் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா, அந்த இதுக்காக தான் அந்த சாப்டர். இட்ஸ் அபவுட் கான்ஃபிடென்ட் லெவல். ஸோ அதுக்காக பண்ணது. ஸோ அந்த இது வந்து எல்லா கிரெடிட்டும் வந்து என்னோட ஃபேமிலிக்கும் சேரும். வாட் எவர் சக்ஸஸ் ஐ எம் டுடே. கண்டிப்பாக நானும் அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லி விஷ் பண்ணதா சொல்லுங்கள். நிஜமா யூஆர் பிளஸ்ட் வித் அ பியூட்டிஃபுல் ஃபேமிலி அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இன்னும் ஒரு கொஷின் ஃபைனலாக மேம், நீங்கள் வந்து ப்ளஸ் சைஸ் மாடலுக்கு தான் ஃபேஷன் டிசைனிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு கேட்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காகவே இருந்துச்சு. பிகாஸ் நிறைய பேர் வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ் டிசைன் பண்ணுறதே வந்து ரொம்ப ஸ்லிம், எக்ஸஸ் சைஸ், ஸ்மால் சைஸ் இப்படி தான் பண்ணுவாங்க. நீங்கள் ஏன் மேம் சூஸ் பண்ணி கரெக்டாக ப்ளஸ் சைஸ் மாடலுக்கு மட்டும் ஃபேஷன் டிசைனிங் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதாவது ஒரு உள்நோக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு தாட் இருக்கா அதில்? பர்டிகுலராக ப்ளஸ் சைஸ்னால் ஃபுல் கவர்டாக ஒரு சாக்கு மாதிரி இருந்தால் ஒரு கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் வந்து வெரைட்டியாகவே இல்லை. ஸோ நான் எனக்கு வந்து சிலதெல்லாம் டிசைன் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சது வந்து ஃபோட்டோஸ் காட்டி அதுக்கப்புறம் வரைஞ்சி அளவு எடுத்து டிசைன் பண்ணது ரொம்ப பேருக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் தான் அதை வந்து சரி இன்னொருத்தவங்களுக்கும் தச்சு கொடுத்தேன். அது மாதிரி கலர் காம்பினேஷன்லாம் எனக்கு ஒரு அளவுக்கு இருந்தது. அண்ட் ஒரு வெரைட்டி கொடுக்கணும் ப்ளஸ் சைஸில், அவங்களும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் ப்ளஸ் சைஸை வந்து செலக்ட் பண்ணேன். ஏன்னா வேர்ல்டு வைஸில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சைஸ் வெரி லெஸ்ஸாக தான் இருக்கும். எல்லாமே கவர்டாக இருக்கும். கவர்டாகவும் இருக்கணும், ப்ளஸ் வந்து அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்கிற மாதிரி ஒரு இதாக இருக்கணும் ப்ராடக்ட்டுக்காக தான் அது டிசைன் பண்ணேன். இப்போ எனக்கு ரீசெண்டாக வந்து 2-3 ஆர்டர்ஸ் நிறையா கிடச்சிருக்கு. நான் நிறையா அதை எடுக்கிறதில்ல, ஏன்னா என் டிசைன் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா தானே அவங்க கம்ஃபர்டபுளாக போட முடியும் அப்படின்றதுக்கு. ஸோ வந்து கவுன்ஸு அது மாதிரி ஒன் சைடு ஸ்லீவ் கவுன்ஸ் அந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்தது. தே வேர் ஹாப்பி, குட் ஃபீட்பேக்காக இருக்குது. இன்னும் போஸ்ட் பண்ணலன்னா, இப்போ தான் டிசைனிங் ஒரு 1 இயராக பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் நிறையா எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா கண்டிப்பாக அதுவும் நான் ப்ரொமோட் பண்ணுவேன். சூப்பர் மேம். கண்டிப்பாக உங்களுடைய அந்த தாட்ஸ் எல்லாமே வந்து பியூராக இருக்கிறதுனால கண்டிப்பாக அதுக்கான ஒரு அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்கும் சீக்கிரமே அப்படின்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன்றப்ப நம்ம முகத்தை தான் பார்க்குறாங்க. அது மாதிரி மெயின்டைன் பண்ணுறது. உண்மையாகவே நான் நைட்டில் வந்து மேக்கப் பண்ணுவேன். சில டைம் பார்த்தீங்கன்னா 1 மணிக்கெலாம் ரெடி ஆகிட்டு போவேன். இப்போ என்னடா அது நடுவில் பேய் மாதிரி உட்காந்து மேக்கப் போட்டுட்ருக்கேன்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. ரீப்ரொடக்டிவ் ஏஜில் இருக்கிற பெண்களுக்குனே ப்ரிஸ்கிரைப் பண்ணுற ஒரு இம்பார்ட்டண்ட்டான டேப்லெட் வந்து ஃபாலிக் ஆசிட் டேப்லெட். எத்தனை பேருக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து ஃபாலிக் ரிச்